ஹாய் கைஸ், இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோன்னே கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த தக்காளியை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேகட்டும். தக்காளி வேகிற கேப்பில் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்தோன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் அதில் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள். இந்த கறி மசால் நாங்கள் வீட்லேயே அரைச்சது. நீங்கள் வேணும்னா கடையில் வாங்கின கறி மசால் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச கறி மசால் தூளோட ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஊற வச்சிருந்த புளியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். மசால் வாசல்லாம் போகணும். மசால் வாசலாம் நல்லா போய் எண்ணெய் திரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி அதில் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகணும். இது மாதிரி நல்லா வெந்து வரணும். அப்போ தான் முட்டை குழம்பு ரெடி. சூடான சாதத்துக்கு அல்லது இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.